பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். பசு பால் கொடுக்குது, அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக கறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற பால், இல்லைனா கொடியில் காய்க்கிற திராட்சை, இதெல்லாம் பேஸ்னு வச்சுக்கோங்க. அதை திரும்ப பிரிக்கலாம் முடியாது. உதாரணமாக இந்த பாலை வச்சு என்னெல்லாம் மதிப்பு கூட்ட முடியும்? பாலில் உர ஊற்றுனா தயிர் ஆயிடும். அடுத்தது மோர், சீஸ், பன்னீர், பட்டர், கீ, மில்க் ஸ்வீட்ஸ். ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே பாலுன்ற பேஸ் இருக்குது. இதே மாதிரி திராட்சையை எடுத்துக்கலாம். கொடியிலேருந்து இயற்கையாக வருது, இதுவும் பேஸ். இந்த திராட்சையை வச்சு என்னெல்லாம் மதிப்பு கூட்ட முடியும்? கிரேப் ஜூஸ் பண்ணலாம். வேறு வேறு பழங்களை இது கூட சேர்த்து ஃப்ரூட் சாலட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸா இல்லை ஜாமா, ப்ளம் கேக்கா, இந்த மாதிரி எல்லா பொருட்கள்லையுமே திராட்சை தான் பேஸாக இருக்கும். இதே மாதிரி தான் மேக்ஸில் ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ்னு இருக்குது. ஒரு நம்பரை இதுக்கு மேலே பிரிக்க முடியாதுன்ற ஒரு நிலை வருது இல்லையா, அது ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் லெகோ பிளாக் விளையாடுறீங்க. சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சு டவர் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறீங்க. திரும்ப அதை டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க. கடைசியாக என்ன வரும்? வெறும் பிரிக்ஸ் மட்டும்தான் வரும். இதுதான் ப்ரைம் நம்பர். இதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர்ஸை பிரேக் பண்ண முடியாது. இதுதான் பேஸுன்னு நான் சொல்கிறேன். காம்போசிட் நம்பர்ஸ்னால் வேறு வேறு காம்பினேஷன்ஸில் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் வரும். அதாவது எல்லா காம்போசிட் நம்பர்ஸ்குள்ளேயும் ப்ரைம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். நம்பர்ஸோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அதுதான். அதாவது நான் பேஸுன்னு சொன்னேன் இல்லையா, அது இதில் இருக்க ஃபேக்டர்ஸை பிரேக் பண்ண முடியாது. ஆனால் காம்போசிட் நம்பர்ஸில் வேறு வேறு காம்பினேஷன்ஸில் இந்த ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. எதெல்லாம் ப்ரைம் நம்பர், எதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ்னு கண்டுபிடிக்க அந்த நம்பரை அதே நம்பர்னால் இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர்னால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வரணும். அதில் வர்ற ஃபேக்டர்ஸ் 2 யூனிக் நம்பர்ஸாக இருந்தால் அது ப்ரைம். 2க்கும் அதிகமான யூனிக் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது காம்போசிட். உதாரணமாக இங்கே இருக்க 8 நம்பர்ஸில் முதல்ல 1ன்ற நம்பரை 1 இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர்னால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரணும்னு சொல்லியிருக்கேன். 0னால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் ஃபேக்டர் 0 தான் வரும். அதனால் 0வை விட்டுறலாம். 1னால் டிவைட் பண்ணால் ஃபேக்டர் 1 தான் வருது. அதனால் 1ன்ற நம்பரோட ஃபேக்டர் 1 தான். அடுத்தது 2. இதை 1னால் டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா 2னால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ இதோட யூனிக் ஃபேக்டர்ஸ் 2, அதாவது 1, 2. மீதி இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் இதே ரூல்ஸ் தான். எந்த நம்பர்லாம் 2 யூனிக் ஃபேக்டர்ஸ் மட்டும் இருக்கோ அதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறோம். 2 விட அதிகமான யூனிக் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது காம்போசிட் நம்பர். இதில் ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கார், அவர் தான் 1. ஏன்னா இவரோட யூனிக் ஃபேக்டர்ஸ் 1 மட்டும்தான் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரைம்னா 2 யூனிக் ஃபேக்டர்ஸ் இருக்கணும், காம்போசிட்னா 2 விட அதிகமான யூனிக் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஆனால் இந்த 1ன்ற நம்பருக்கு ஒரே ஒரு யூனிக் ஃபேக்டர் தான் இருக்குது. அதனால் 1 நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்கிறோம்.